அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் டெட்டுக்காக 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டினில் இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் 6 லெசன் இருக்குது. அந்த லெசனில் இருந்து வரி வரியான வினாக்களாக பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் டெட் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த சாலை பாதுகாப்பு அந்த லெசன் தவிர்த்து 6th பாலிட்டியில் மொத்தம் 7 லெசன் இருக்குது. அதில் நம்ம ஒரு 6 லெசனுக்குரிய ஒரு வரி வினாக்களாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு கேள்விகளாக பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லெசனில் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்தியா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு துணைக்கண்டம். ஒரு துணைக்கண்டம்னா என்னென்னா, ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து பண்புகளும் அந்த இடத்துல மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், பாலைவனங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதை கண்டம் நினைக்கிறோம். இந்தியாவில் இந்த அனைத்து விதமான இது இயற்கை அமைப்பிலும் காணப்படுவதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதினா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் தான் இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதியாகும். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி நம்ம ஜாகர்பிலேயே பார்த்துருப்போம். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி மௌசின்ராம், இது மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. எது ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு? எது? குடும்பம் தான் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு ஆகும். இந்தியாவில் பேசப்படும் முக்கிய 5 மொழிகள், இது 2001 கணக்கெடுப்பின்படி புக்கில் போட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்தெந்த மொழிகள் முக்கியமாக பேசப்படுகிறது பார்த்தீங்கன்னா, ஹிந்தி 41.03% ஹிந்தி மொழி பேசுகிறாங்க. வங்காளம் பார்த்தீங்கன்னா 8.10, தெலுங்கு பார்த்தீங்கன்னா 7.9%, மராத்தி 6.99%, தமிழ் பார்த்தீங்கன்னா 5.91%. இது 2001 கணக்கின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். தமிழ் மொழி எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் எத்தனை அலுவலக மொழிகளாக உள்ளன? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னா 22 மொழிகளாகும். இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% எந்த மாநிலத்திலிருந்து கிடைத்துள்ளது? இப்போ இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கிடைத்துள்ளது. இந்திய நடனங்கள் இப்போ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானம், ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா குச்சிப்பிடி, ஒடிசாவில் ஒடிசி, மணிப்பூரில் மணிப்பூரி நடனம், அசாமில் சத்ரியா, வட இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா கதக் என்ற நடனம். இதெல்லாம் இந்தியாவின் நடனங்கள். வட இந்தியாவில் கதக். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுப்புற நடனங்கள் யாவை? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுப்புற நடனம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நடனங்கள், தமிழ்நாட்டோட நாட்டுப்புற. கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா தெய்யம் மற்றும் மோகினி ஆட்டம் தான் கேரளாவின் நாட்டுப்புற நடனங்களாகும். பஞ்சாபில் பங்க்ராங்கிறது தான் நாட்டுப்புற நடனம். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தும்ஹல் அப்படிங்கிறது தான் நாட்டுப்புற நடனமாக இருக்குது. குஜராத்தில் கார்பா, தாண்டியா நடனம், இது ரெண்டும் குஜராத்திலுடைய நாட்டுப்புற நடனங்கள். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கல்பேலியா, கூமர், இது ரெண்டும் நாட்டுப்புற நடனங்கள். உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ராசலீலா, சோலியா அப்படிங்கிற 2 நடனங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு நாட்டுப்புற நடனங்களாக இருக்குது. அசாமுக்கு பிகு, அது அசாமுக்கு நாட்டுப்புற நடனமாகும். 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை மொழிகளை கொண்டுள்ளது? 2001 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 122 முக்கிய மொழிகள் மற்றும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளதுன்னு கணக்கிட்டிருக்காங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இனங்கள், மக்கள்லாம் இருக்கிறதுனால இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் ஆவார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? இது இம்பார்ட்டண்டாக இருந்ததுன்னு புக் பேக்கில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த பின்பு தான் 1990 விடுதலையானார். இவர் தான் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் ஆவார். பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் யார்? பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? அவர் இறந்த பின்பு 1990ஆம் ஆண்டு தான் அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டது. தமிழகத்தில் எழுத்தறிவு விகிதம் இந்த சமத்துவம் பெறுதலில் இருக்குது. இதில்
எந்தெந்த மாவட்டங்கள் முன்னணியில் உள்ளது இதெல்லாம் பார்த்துருப்போம், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துடலாம். கன்னியாகுமரி அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலம், அடுத்தது சென்னை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மற்றும் நீலகிரி. இதே குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற முதல் பார்த்திங்கன்னா தருமபுரி, அடுத்தது அரியலூர், தேர்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, நாலாவது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டங்கள். இதெல்லாம் வந்து குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பாலின விகிதம், தலா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். இதில் பார்த்திங்கன்னா நீலகிரி முதல் 1041 அதிகமாகவே இருக்காங்க. அடுத்தது தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா 1025, தூத்துக்குடி 1024. இதே குறைவான 1000 ஆண்களுக்கு குறைவான பெண்கள்னால் அதுலேயும் தருமபுரி தான் ஃபஸ்ட்டு 947, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் பார்த்திங்கன்னா 977 பெண்களை பெற்று குறைவான பாலின விகித எண்ணிக்கையில் தருமபுரி ஃபஸ்ட்டு, சேலம் 2வது, கிருஷ்ணகிரி 3வது, ராமநாதபுரம் 4வதாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அனைவரும் சமம் என்று கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் 14 பிரிவு தான் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு என்ன? இதில் ஒரு 3 பேர்த்து இதை போட்டிருப்பாங்க, அவங்க ஹிஸ்ட்ரி மாதிரி. அப்துல் கலாம் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1997ஆம் ஆண்டு. இவரை வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதர்னு அந்த பட்டத்தை வச்சு அழைப்பாங்க. அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1931 to 2015ஆம் ஆண்டு. அப்துல் கலாம் எழுதிய சில புகழ்பெற்ற புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா எழுதிய சில புகழ்பெற்ற புத்தகங்கள் ஆகும். விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார்? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா செஸ்ஸில் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு பார்த்திங்கன்னா 1988ஆம் ஆண்டு. விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் உலக சாம்பியனான ஆண்டுகள் யாவை? இவர் 2000, 2007, 8, 2010, 2012 எல்லாம் பார்த்திங்கன்னா செஸ்ஸில் உலக சாம்பியனாக ஆயிருக்கிறாரு. விஸ்வநாத ஆனந்த் பத்மபூஷன் பெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 2007ஆம் ஆண்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் யாருன்னு கேட்டால் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பெற்ற ஆண்டு 1991-92 அறிவித்த முதல் விருதை பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். உலக கேரம் சாம்பியன் 2008 வென்றவர் யார்? உலக கேரம் சாம்பியன் 2008 வென்றவர் பார்த்திங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த செல்வி சே இளவழகி அவர்கள். இவங்களாம் பார்த்திங்கன்னா சமத்துவமாக, அதாவது இவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தும் அந்த செல்வி இளவழகி அவர்கள் பார்த்திங்கன்னா உலக கேரம் சாம்பியனில் பட்டம் வென்றிருப்பாங்க. அவங்கள பற்றி இந்த புக்கில் போட்டிருக்காங்க. 2016 ரியோ பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் யார்? 2016 ரியோ பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் மாரியப்பன் தங்கவேலு. இவர் வந்து சேலம் மாவட்டத்தை சார்ந்த மாரியப்பன் தங்கவேலு தான் தங்கம் உயரம் தாண்டுதலில் வென்றவராவார். எந்த விதியின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு பிரிவு 17 படி தான் தீண்டாமை என்பது ஒழிக்கப்பட்டது. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்ற இந்திய அரசியலமைப்பின் விதி என்ன? இப்போ எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் அவருக்கு எதிராக மதமோ, இனமோ, ஜாதியோ, பாலினமோ, பிறப்பிடமோ அப்படிங்கிற பாகுபாடு காட்டக்கூடாது என்ற இந்திய அரசியலமைப்பின் விதி பார்த்திங்கன்னா பிரிவு 15(1), அதாவது 5ல் 1வது பிரிவாகும். தேசிய சின்னங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டின் மைய அச்சு விலங்காக எது உள்ளது? ஒரு காடுனா ஒரு மைய அச்சு விலங்காக உள்ளது பார்த்திங்கன்னா புலி ஆகும். தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் பார்த்திங்கன்னா விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் உள்ளது. இந்தியாவில் பாயும் நீளமான நதி எது? இந்தியாவில் பாயும் நீளமான நதி எதுனா கங்கை ஆகும். இது எவ்வளவு கிலோமீட்டர் உடையதுன்னா 2525 கிலோமீட்டர் ஆகும். இப்போது பிரம்மபுத்திரா பார்த்திங்கன்னா கங்கையை விட அதிகமான நீளம் கொண்டது தான். ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் பாயிற பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. அப்போ இந்தியாவில் பாயும் நீளமான நதி கங்கை நதி ஆகும். இயற்கை தேசிய சின்னங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இயற்கை தேசிய சின்னங்கள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தேசிய மரமாக ஆலமரம் வந்து 1950ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இது வந்து ஒரு பெருமையின் சின்னமாகும். மருத்துவ குணம் கொண்டது ஆலமரம். தாமரை பார்த்திங்கன்னா நம்ம தேசிய மலர் தாமரை அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு. அதாவது சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்றன அப்படிங்கிறது தாமரையோட பெருமையாகும். மயில், நம்ம தேசிய பறவை மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1963ஆம் ஆண்டு. இது இந்தியாவை தாயகமாக கொண்டது. தோகையை கொண்ட பறவை மயில் ஆகும்.
இதே புலி பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டில் நம்ம தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. புலி 1973ஆம் ஆண்டாகும். பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா பார்த்தீங்கன்னா 70% கொண்டுள்ளது தான் புலி. அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கையாறு. இது வந்து கங்கையாறு நம்ம தேசிய ஆறாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு. இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. யானை 2010 வந்து அறிவிக்கப்பட்டது. அதாவது ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்கள் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யானை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக்டோபேசில்லஸ். இது வந்து ஒரு நுண்ணுயிரி. இது வந்து தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு. இப்போ இந்த பாலை தயிரா மாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோபேசில்லஸ் நுண்ணுயிரி ஆகும். அதாவது ஆற்று ஓங்கில் டால்ஃபின். இது வந்து அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு. நீர்வாழ் விலங்கா தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. அருகி உயிரினமாக உள்ளதுதான் இந்த டால்ஃபின், ஆற்று ஓங்கில். அதாவது டால்ஃபின் வந்து கடலில் மட்டும் இல்லாமல் கங்கை ஆற்றில் எல்லாம் கூட ஆற்று ஓங்கில் காணப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஊர்வனில், அதாவது இதில் நம்ம இந்தியாவில் அதாவது யானை மற்றும் ராஜநாகம், மாம்பழம், அதாவது நம்ம தேசிய பழமாக வந்து மாம்பழம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு. இதில் விட்டமின் ஏ, சி, டி அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. அதாவது ராஜநாகம் உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில், இப்போ நம்ம இந்தியாவிலேயே அதிக விஷமுடைய பாம்புன்னா ராஜநாகம் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவின் இயற்கை சின்னங்களாகும். தாமரை, ஆலமரம், புலி, மயில், கங்கையாறு, யானை, அடுத்தது ஆற்று ஓங்கில், லாக்டோபேசில்லஸ், மாம்பழம், ராஜநாகம். இதெல்லாம் என்னங்கிறது எந்த ஆண்டு அறிவிச்சாங்கிறது தான் இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈஸியாக நம்ம வந்து மலர்னா என்னென்னு எழுதிடுவோம். அதே வந்து தேசிய மலராக தாமரை அறிவிக்கப்பட்ட வருடம் என்னன்னு கேட்டால் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அந்த இயரை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம தமிழக மாநில இயற்கை சின்னங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் பனை மரம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய சின்னங்களில் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் இல்லாதது தேசிய கொடி யாரை வடிவமைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். இதை பெங்காலி வெங்கையான்னு போட்டிருப்பேன். அவர் எந்த மாநிலம்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில், வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் தான் நெய்யப்பட்டது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது நம்ம இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டதுன்னா குடியாத்தம், வேலூர் மாவட்டம், தமிழ்நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947ஆம் ஆண்டு செங்கோட்டையில் ஏற்றினார். இப்போ அந்த ஏற்றப்பட்ட கொடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஏற்றப்பட்ட முதல் கொடி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடிகாத்த குமரன் யார்? இப்போ 1932 மகாத்மா காந்தியடிகளை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், சென்னிமலையை சார்ந்த திருப்பூர் குமரன் அவர்கள் வந்து அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு போலீஸ்காரங்களை அடிச்சும் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை விடாமல் இறந்து போவார். அதனால் இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா கொடிகாத்த குமரன் ஆகும். திருப்பூர் குமரன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய லட்சணை எங்கு பாதுகாக்கப்படுகிறது? இப்போ அசோகர் காலத்தில் சாரநாத் தூணில் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இதில் புக் பேக்லேயும் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்து வச்சுங்க. இப்போ சாரநாத் தூணில் அமைந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறதுனா சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. தேசிய உறுதிமொழியை யார் எழுதினார்? இப்போ தேசிய உறுதிமொழினா இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பராவ் அப்படிங்கிறவர் தெலுங்கில் எழுதினார். தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அவர்கள். தேசிய நுண்ணுயிரி எது? லாக்டோபேசில்லஸ் தான் தேசிய நுண்ணுயிரி. இது அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டு. ருபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ருபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி அவர்கள். 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி தான் ருபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். இந்திய ரூபாய்க்கான இந்த டாலர் மாதிரி அந்த ரூபாய் சின்னத்தை வெளியிட்டவர் யாருன்னா தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமார் அவர்கள். அவர் தான் வந்து 2010 இந்த சின்னத்தை வடிவமைச்சு கொடுத்தவர்.
சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? இப்போ அந்த காலண்டர், அந்த சக ஆண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கர் காலத்தில் கிபி 78ஆம் ஆண்டு தொடங்கியது. கிபி 78ஆம் ஆண்டில் தொடங்கியது. யார் தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு தேசிய நாட்காட்டியை ஏற்றுக்கொண்டது? இப்போ வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா அப்படிங்கிறவர் தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு தான் 1957ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் நாள் அந்த நம்ம தேசிய நாட்காட்டியை ஏற்றுக்கொண்டிருந்தது. சக ஆண்ட இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்று வானொலியில் பாரதியின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை பாடியவர் யார்? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோவில் பாரதியின் ஆடுவோமே, பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை பாடியவர் இசை பாடகி DK பட்டம்மாள் அவர்கள். பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் நடைபெறுகிறது? இப்போ குடியரசு 26 முடிஞ்சதுன்னா ஜனவரி 26. அந்த பாசறை திரும்பும் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 நடைபெறுகிறது. காந்தியடிகள் பிறந்த நாளை ஐநா எந்த நாளாக அனுசரித்து வருகிறது? காந்தியடிகள் பிறந்த நாளை ஐநா பார்த்தீங்கன்னா சர்வதேச அகிம்சை நாள், சர்வதேச அகிம்சை நாளாக அனுசரித்து வருகிறது. இது எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு முதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை இயற்றியவர். பங்கிம் சந்திர சட்டர்ஜி இவர் வந்து தேசிய பாடல் வந்தே மாதரத்தை இயற்றியவர். பெங்காலி வெங்கையா இவர் தேசிய கொடியை வடிவமைத்தவர். மேக்நாத் சாகா இவர் வந்து அந்த தேசிய நாட்காட்டி வான் இயற்பியலாளர் தான் மேக்நாத் சாகா அவர்கள். நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன? இப்போ நம்ம தேசிய கொடியில் நடுவில் இருக்கிற அசோக சக்கரத்தின் நிறம் பார்த்தீங்கன்னா கருநீலம். மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் இது. நமது தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் ஜூலை 24, 1947ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது எத்தனை உறுப்பினர்கள் கட்சி மற்றும் பகுதிகள் அவங்க வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 389 பேர் இருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? நம்ம இம்பார்ட்டண்டா யாருன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது ஆலோசகராக இருந்தவர் யார்? தலைவர் வந்து அம்பேத்கர் இருந்தார். ஆலோசகராக வந்து PN ராவ் அவர்கள் ஆலோசகராக இருந்தார். இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது? இப்போ இந்திய அரசியல் சட்டம் இயற்ற பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் அந்த காலத்திலேயே செலவாயிருக்கு. முகப்புரை என்றால் என்ன? அரசு அமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்வதுதான் முகப்புரை ஆகும். வழிகாட்டு நெறிமுறை என்றால் என்ன? இப்போ வழிகாட்டு நெறிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனித்துக் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவையாக உள்ளது இந்த வழிகாட்டு நெறிமுறை ஆகும். அடிப்படை உரிமைகள் என்னங்கிறத பார்த்தலாம். அதாவது சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை, இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் ஆகும். இதை வந்து இன்னும் வந்து விரிவாக பார்த்தீங்கன்னா 7th 8th அப்படி போகிறப்ப நம்ம பார்க்கலாம். 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே சில திருத்தங்கள் அப்பப்போ கொண்டு வருவாங்க. 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 16/9/2016 தேதி அன்று. 16/9/2011. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் GSTயாக இருக்கும். 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 16/9/2016. இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்படுகிறது? அதாவது இந்திய அரசியலமைப்பு எழுதினப்ப வந்து உண்மை பிரதிகள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு உள்ள பேழையில் பாதுகாக்கப்பட்ட வருகிறது. இப்போ மக்களாட்சி அப்படிங்கிறத பற்றி ஆப்ரஹாம் லிங்கன் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ஆப்ரஹாம் லிங்கன் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? மக்களாட்சியின் பிறப்பிடம் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் தான் மக்களாட்சியின் பிறப்பிடமாக அழைக்கப்படுகிறது. மக்களாட்சியின் 2 பிரபலமான முறைகள் யாவையும்? இப்போ மக்களாட்சியில் பல பிரிவுகள் இருந்தாலும் 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு 2 பிரபலமான முறைகள் உள்ளன. நேரடி மக்களாட்சி முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்ற நாடு எது? அதாவது மக்களே அவங்களே சட்டமியற்றி அவங்களே ஆண்டு அப்படிங்கிறது தான் நேரடி மக்களாட்சி. அதை
வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்ற நாடு எதுனா சுவிட்சர்லாந்து தான் நேரடி மக்களாட்சி முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நாடாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சினா என்னென்ன வகைகள், அதாவது நேரடி மக்களாட்சி இது சுவிட்சர்லாந்து நடக்குது. சட்டங்கள் மற்றும் விதிகள் இதில் பார்த்தீங்கன்னா மக்களே வந்து வாக்குகளை வச்சு சட்டங்கள் விதிகளை எல்லாம் மக்களே ஏற்றுவாங்க. இதே பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் வந்து பிரதிநிதித்துவ, அதாவது மக்கள் வாக்களிப்பாங்க. அவங்க வாக்களித்து ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க அந்த சட்டம் மற்றும் விதிகளுக்கு தகுந்த மாதிரி அதை ஆட்சி செய்வாங்க. இதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்பதாகும். எந்தெந்த நாடுனா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் பல நாடுகள். பிரதிநிதித்துவ மக்களாட்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி. இதில் வந்து இந்தியா, இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் நாடாளுமன்ற மக்களாட்சி. அதிபர் மக்களாட்சினா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சியிலேயே அதிபர் மக்களாட்சியுடைய நாடுகளாகும். உலக மக்களாட்சி தினம் எது? 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை தான் உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. உலக மக்களாட்சி தினம்ங்கிறது செப்டம்பர் 15. எந்த ஆண்டு முதல்னா 2007ஆம் ஆண்டு முதல். உலகில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடுகள். உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடுனா நியூசிலாந்து தான். அது 1893ஆம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமையை அளித்தன. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் வந்து 1918ஆம் ஆண்டு. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு. இப்போ நம்ம நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 1920 பெண்களுக்காக நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் நடந்து வாக்களிப்பு கண்டிப்பாக வேணுங்கிறத பண்ணாங்க. யூஎஸ்ஏ வந்து 1920ங்கிறத நாம் வச்சுங்க. அப்போ உலகில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடுனா நியூசிலாந்து தான். மக்களாட்சி நம்பிக்கை. இப்போ இந்திய மக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதில் இந்திய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி மீது நம்பிக்கை 79% மக்கள் மக்களாட்சி மீது நம்பிக்கை வைத்துள்ளனுங்கிறது தான் நம்மளோட மக்களாட்சிக்கு மிகப்பெரிய உதாரணமாகும். உலகில் எழுதப்பட்ட சட்டங்களில் மிகப்பெரியதுன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் உலகில் எழுதப்பட்ட சட்டங்களில் மிகப்பெரியதாகும். உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் இதெல்லாம் பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுங்க. கிரேக்கம் 5ஆம் நூற்றாண்டு, அமைவிடம் கிரீஸ், அரசியல் தத்துவத்தின் அடித்தளமாக வந்து அமைஞ்சது கிரேக்கம். ரோமானிய பேரரசு பார்த்தீங்கன்னா 300 முதல் பொது ஆண்டிற்கு முன் 300 to 50 வரைக்கும் தீபகற்ப இத்தாலி ரோம்ல அமைஞ்ச ரோமானிய பேரரசு. நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் தான் அதோட சிறப்பு கூறுகள். சான் மரினோஸ் இது வந்து பொது ஆண்டு கிறிஸ்து பிறந்த பின்ன 301, அமைவிடம் இத்தாலி, பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறை உள்ளது சான் மரினோஸ்ல. ஐஸ்லாந்து இது கிபி 930, திங்வேலிர் அமைவிடம், உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டதுதான் ஐஸ்லாந்து ஆகும். மனிதத்தீவு இது வந்து கிபி 927, இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளதுதான் இந்த மனிதத்தீவு. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சியா இந்த தீவு விளங்குகிறது. இங்கிலாந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு முதல் அமைவிடம் இங்கிலாந்து. 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் இதைத்தான் மாக்னா கார்ட்டா மாக்னா கார்ட்டான்னு எழுதப்படுறதா. மகாசாசனம் வந்து 1215 எழுதப்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிபி 1789 முதல். அமைவிடம் யுஎஸ்ஏ தான். மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமையான மக்களாட்சி நாடுகள் கிரேக்கம், ரோமானிய பேரரசு, சான் மாரினோஸ், ஐஸ்லாந்து, மனிதத்தீவு, இங்கிலாந்து மற்றும் யுஎஸ்ஏ. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இந்தியாவிலேயே உள்ளாட்சி அமைப்புன்னு தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சென்னை தான். சென்னை மாநகராட்சி. அது அந்த பழமையான உள்ளாட்சி அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1688ஆம் ஆண்டு. உள்ளாட்சி அமைப்புகள் யாவை? உள்ளாட்சி அமைப்புகள்னா நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு பிரிச்சிருப்பாங்க. இதே கிராமப்புறத்தில் ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு கிராமப்புறத்தை அந்த உள்ளாட்சியை பிரிச்சிருப்பாங்க. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கொண்டா அது வந்து நகராட்சி. நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் ஆகும். தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா பேட்டை. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி ஆகும். 10,000 பேர் கொண்ட மக்கள் தொகை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி என்று அழைக்கப்படுகிறது. பேரூராட்சி என்ற அமைப்பு முதலில் எந்த மாநிலத்தில், இந்தியாவிலேயே முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் பேரூராட்சி என்ற அமைப்பு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநகராட்சியை நிர்வகிக்க பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையாளர். இவர் வந்து ஒரு IAS முடிச்ச அதிகாரியா இருப்பார்.
நகராட்சியை நிர்வகிக்க அதிகாரி, அதாவது அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையராக செயல்படுவாங்க. பேரூராட்சிக்கு செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஈவோன்னு சொல்லுவாங்க. செயல் அலுவலர் வந்து பேரூராட்சியை நிர்வகிக்கிறார். கிராம ஊராட்சி எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? இப்போ கிராம ஊராட்சி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப வார்டுகளாக பிரிச்சிருக்காங்க. பல கிராம ஊராட்சிகள் இணைந்தது தான் ஊராட்சி ஒன்றியம்னு சொல்கிறோம். ஊராட்சி ஒன்றிய அதிகாரி, அந்த ஊராட்சி ஒன்றியத்தை நிர்வகிக்காக பிடிஓ, வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து செயல்படுகிறார். எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. நீலகிரி மற்றும் பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா அதாவது 4 ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும் காணப்படுகின்றன. உள்ளாட்சி அமைப்புகளை பரவலாக்க அமைக்கப்பட்ட சட்டம் என்ன? உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வந்து பரவலாக்கவும் அதோட நோக்கத்துக்காகவும் அமைக்கப்பட்ட சட்டம் பார்த்தீங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இது எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னா ஏப்ரல் 24, 1992ஆம் ஆண்டு. இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம்ங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு பெயர் வைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் ஆவார்கள். தேசிய ஊராட்சி தினம் எப்போது செலிப்ரேட் பண்ணோம்னா ஏப்ரல் 24 தான் தேசிய ஊராட்சி தினமாகும். உள்ளாட்சி அமைப்புகளை பெண்களுக்கு பங்கு பார்த்தீங்கன்னா 33%. இப்போ நம்ம தமிழக அரசு 2016 பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% என சட்டத்திருத்தம் கொண்டு வந்துள்ளது. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம், அவங்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் எடுத்தாலும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். தமிழக தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது? இப்போ தமிழக தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு, சென்னையில் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சிகள் 12,524 உள்ளது. ஊராட்சி ஒன்றியங்கள் பார்த்தீங்கன்னா 385 காணப்பட்டுள்ளது. மாவட்ட ஊராட்சிகள் 31, பேரூராட்சிகள் 561, நகராட்சிகள் 125, மாநகராட்சிகள் இப்போ புக்கில் வந்து எடுத்தப்போ 12 இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும் மாநகராட்சிகள் மொத்தம் 15 உள்ளது. இப்போ நாகர்கோயில், ஒசூர், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆவடியெல்லாம் வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது புக்கில் இருக்கிறது 12, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது 15 மாநகராட்சிகள் உள்ளன. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு எதுன்னா உள்ளாட்சி அமைப்பு தான் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக, இதில் வந்து கிராம சபைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர அமைப்பாகும். ஊராட்சி ஒன்றியத்தை நிர்வகிக்க வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ. பேரூராட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஈஓ, செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம்.